ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாமூர்த்திஸ் vlog. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருப்பேன் பேக் சைடு ஸ்டிச்சிங். இது வந்து பார்ட் 2 ஸ்லீவும் பட்டியும் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதோட கண்டினியூஸ் தான். யாருக்கெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்தது புரிஞ்சுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? கை அடிச்சிடலாம். கை பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி வச்சுருக்கேன்னா கரெக்டான அளவில் வச்சுருக்கேன். எனக்கு துணி பத்தலை. இந்த 2 சைடில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது இங்கே இருக்குது. எனக்கு துணி இவ்வளோ துணி இன்னும் வேணும். அப்போ என்ன பண்ணலான்னா, இதை எடுத்துட்டு ஒட்டு கொடுக்க போகிறோம். ஒட்டு எப்படி கொடுக்க போகிறோன்னா, இப்படி இந்த இருக்கா. இப்போ இது 2ஐயும் வச்சு 2 சைடு கொடுக்கணும். அப்போனா 4 சைடு கொடுக்கணும். 2 கைக்கு 4 சைடு. நல்ல பக்கம் 2ஐயும் உள்ளே சேர்த்து வச்சு இப்படி போடணும். புரியும் நினைக்கிறேன். நல்ல சைடு அடியில் போகணும். அதில் வந்து இந்த மணிக்கு ஸ்டிச் போட்டது தெரியக்கூடாது. சரியா? இப்போ இதை பிடிச்சி ஸ்டிச்சிங் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு தையல், மேலே ஒரு தையல், ஒரு கைடு அளவுக்கு பிரிஞ்சிடக்கூடாது. நம்ம போட்ட தையல் நல்லாமே உள்ள தள்ளியே தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை இப்படி விரிச்சு விட்டுட்டு இது மேலே ஒரு தையல் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது உள் பக்கமாக இதை விரிச்சு விட்டுட்டு இது நல்ல பக்கம் போட்டிருக்கதே ஜாயின் பண்ணியிருக்கதே தெரியாது. இதை இப்படி விரிச்சு விட்டு அதுக்கு மேலே நம்ம தையல் போட்டிருப்போம்ல, அதுக்கு மேலே ஒரு தையல் அப்படியே இவ்வளோதான் தெரியும். இவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் அதே போலதான் இந்த சைடும் உள் பக்கம் நல்ல பக்கமும் சேர்த்து வச்சுட்டு உள் பக்கமா தையல் போட்டு அதே போல விரிச்சு விட்டு தையல். இதுக்கு பேர் தான் ஒட்டு போடுறது. இப்போ நான் வந்து 2 கையை ஒட்டு போட்டுட்டேன் 2 சைடுக்கும். இப்போ வந்து கை அடிக்கலாம். அதுக்கு முன்னே மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணோம்ல, இப்போ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு பார்த்தோம்ல, நல்ல பக்கத்தை மேலே வச்சுக்கிட்டு கெட்ட பக்கம் அடியில் இருக்கணும். அதாவது இந்த தையல் போட்ட பக்கம் அடியில் இருக்கணும். நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கணும். இந்த லைன் துணியை அப்படியே சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. ஒட்டு போட்டிருக்கனால நல்ல இந்த நாச்சு போட்டிருக்கோம்ல, இதுதான் சென்டர். இந்த நாச் போட்டிருக்கிறது தான் சென்டர்.
அப்போ இந்த மெயின் பீஸ்லையும் நல்லா சென்டராக பார்த்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் 2 பின் குத்திக்கிறேன். எனக்கு வந்து துணி நழுவாமல் இருக்கிறதுக்காக 2 பின். அவ்வளோதான். இனி வந்து என்ன செஞ்சாலும் துணி நழுவாது. இப்போ வந்து இந்த கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோட்டு மேலேயே அடிச்சுட்டு வந்துடலாம். கோடு போட்டதுக்கு மேலே அடித்த பிற்பாடு லைனிங்கையும் மெயின் பீஸையும் இந்த மாதிரி விரித்து வச்சு நடுவுலையே தையல் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிரட்டி அடிக்கையில் நமக்கு லைனிங் உள்ளே போய் மெயின் பீஸு அழகாக மேலே ஷேஃபாக வந்து உட்கார. அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான ஷேஃபு கிடச்சிருச்சு. இப்போ இதை அப்படியே வச்சு கீழே ஒரு தையல். நல்லா கீழே கார்னர்ல அவ்வளோதான் வச்சாச்சா. இப்போ இதை என்ன பண்ணணும், இந்த ஷேப் வந்துருக்கா, இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இப்படி வச்சு இதையுமே சுற்றியில அடிச்சுட்டு வர போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிக்கலாம். இதுலையுமே தையல் போட்ட வரை வெட்டிடக்கூடாது. லைனிங் துணி எங்க இருக்கோ அது வரைக்கும் வெட்டணும். வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வெட்டுங்க. வந்துருச்சா? அவ்வளோதான். 2 பீஸையுமே இப்போ தைச்சாச்சு. இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பட்டியை தைச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு தைக்கலாம். இப்போ பட்டி எப்படின்னா இந்த அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5லேருந்து 8 இன்ச் பக்கம் எடுத்துக்கோங்க. மேலேருந்து கீழே உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5லேருந்து 4.25, 5 கூட ரவுண்டாக எடுத்துக்கலாம். மிச்சம் இருந்தால் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பழகிற வரைக்கும். இப்போ வந்து இதே போல தான் எப்படி சேம் அடிக்க போகிறேன்னா
கைக்கு இப்படி ஒரு அடி அடித்து உள்பக்கமாக விட்டு பெரட்டி அடித்து சுற்றிலும் அடிக்க போகிறோம். இவ்வளோதான். இப்போ வந்து இது உள்ளுக்க போயிடும். அதனால் நான் மேலே ஏற்றி வச்சுருக்கேன். கை கீழே அடிக்கிறோம்ல, அதை வந்து உள்பக்கம் திருப்பி அடிச்சிடுவோம். அதனால் நான் ஏற்றி வச்சுருக்கேன். இது வந்து இன்னும் ஒரு துணியும் போடலாம் உள்ளுக்க. நான் மெயின் பீஸ் ஒன்று, லைனிங் பீஸ் ஒன்று, 2 தான் எடுத்துருக்கேன். நல்லா கார்னரில் ஒரு கைடு அளவுக்கு நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். துணி பிரிஞ்சிடக்கூடாது தையல் போடுறது. அதனால் ஒரு கைடு அளவுக்கு தாராளமாக உள்ளே வச்சே அடிச்சுக்கலாம். இது அமுக்கு தையல். இதுக்கு பேரு பிரியாது. அந்த தையல் போட்டு இந்த அமுக்கு தையல் போட்டோம்னா பிரியாது. இதே நீங்கள் 3ஆவதாக ஒரு துணி ஆட் பண்ணுறீங்க, இந்த ஸ்டிஃப்னஸ்க்கு தான் எனக்கு இந்த இது வரைக்குமே பாதி வந்துருச்சு. இவ்வளோ தான் எனக்கு தேவை. நம்ம மேலே இருக்கிறத எப்படி கட் பண்ணிடுவோம். அதனால் நான் உள்ளே இன்னொரு துணி ஆட் பண்ணலை. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா அதை எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த துணி பார்த்தீங்கன்னா இது மெயின் லைனிங் வச்சுருக்கோம்ல, அதுக்கு இடையில வச்சு இன்னொரு துணியை தச்சிட வேண்டியதான். தச்சாச்சு அமுக்கு தையல். இப்போ இதையுமே சுற்றியும் அடிச்சு கொடுத்துடலாம். மேலே தைக்கிறது கொஞ்சம் கீழே இறக்கியே ஒரு நல்லா ரொம்ப கீழே இறக்கியே தைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம கேர்வாக குடஞ்சி வெட்டுவோம் அந்த பட்டியை. அதனால கீழேயே கொஞ்சம் இறக்கி தைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதையும் சுற்றிலும் வெட்டிக்கலாம். அவ்வளோதான் பட்டி. எனக்கு இந்த பாருங்க உள் துணியே இந்த வரைக்கும் இருக்குது. இனி பட்டிக்கு வந்து அப்படியே கீழே வந்து இந்த அளவுக்கு தான் பிடிப்போம். பட்டி நமக்கு இந்த இது வந்து 3 இல்லை 3.25 இவ்வளோ தான் இருக்கும். இது எக்ஸஸாக தான் இருக்குது. அதனால் உள்ளுக்கலாம் நான் இன்னும் ஒரு துணி போடலை எனக்கு இருக்கிறதுனால. பட்டி 2ஐயும் தச்சாச்சு. இனி ஃப்ரண்ட் சைடு தான். இப்போது பார்த்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலையும் சரி, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் சரி, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச்சிங் வீடியோ தான். மறக்காமல் அதை பாருங்கள். உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்கள் சர்க்கிளில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.